மதுரை மாவட்டம் பொதும்பு பகுதியில் பாஜக கூட்டணியின் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இப்படிதான் ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நான் சுயேட்சையா நின்ற பொழுது எனக்கு கிடைத்த சின்னம் தான் குக்கர் சின்னம். அங்கே வாழ்கின்ற மக்கள் ஏழை எளிய மக்கள். அங்கே தினமும் வேலைக்கு சென்றால்தான் 500 1000 அவர்களுக்கு கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டுதான் வீட்டிலே அறுப்பறிய வேண்டும். அதுபோல ஆர்கே நகரிலே மீனவர்கள் அதிகம். அங்கே ஆண்கள் கடலுக்கு சென்றால்தான் அங்கே வீட்டிலே சோறு பொங்கும். அந்த மக்கள் பழனிசாமி ஆட்சியிலே ஓட்டுக்கு 10,000 என்று கொடுத்தோம். அதற்கெல்லாம் அவர்கள் தலையாட்டாமல் அவர்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அம்மா அவர்களுக்கு பிறகு என்னை அங்கே சட்டமன்ற உறுப்பினராக்கினார்கள் என்பதும் உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். தேர்தல் முடிந்து நான் அங்கெல்லாம் போய் நன்றி சொன்ன போனப்ப அங்க மீனவர் பகுதியில் சென்ற பொழுது ஒரு வயதான பெண்மணி எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், அம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நான் எதுக்கு கேட்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல 6 பேர் இருக்காங்க. தம்பி 60,000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னம்மா நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஓட்டு போட்டீங்களே, எப்ப அது யாரு பணம்? அவங்க அப்பா விட்டு பணமா? அந்த அம்மா கேட்டது. அதெல்லாம் எங்க பணத்தை கொள்ளையடித்து வீட்டுல வச்சிருந்தாங்க, இப்ப எங்கள்கிட்டே கொடுக்கறாங்க. அவங்க உனக்கு துரோகம் பண்ணாங்க, முதல்வராக்கிய உங்களுக்கே துரோகம் செய்தாங்க, நாங்க அவங்களை கவனிச்சுட்டோம்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. இங்க உங்களுக்கு தெரியும், ஆள்பவர்களும் சரி ஆண்டவர்களும் சரி, அது சோழவந்தான் தொகுதியை நாங்கள் காசு கொடுத்து வாங்கி விடுவோம். தினகரன் வேண்டுமானால் தேனி மாவட்டத்திலும் உசிலம்பட்டியிலும் அதிக வாக்குகள் பெற முடியும், இங்கே பெற முடியாது என்று அவர்கள் மார்த்தட்டியதை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இங்கே இதற்கு முன்பு 2-3 நாட்கள் நான் வந்த பொழுது சாலைகள் எதுவுமே சரியாக பராமரிக்கப்படவில்லை. சாலைகள் இல்லை, பேருந்து வசதி இல்லை, அடிப்படை வசதிகள் கூட சரியாக இல்லை. பெண்கள் எல்லாம் செல்கின்ற பகுதியில் என்னிடம் முறையிட்டார்கள், எங்கள் பகுதியில சாலைகள் வேண்டும், பஸ் வசதி வேண்டும், இந்த பாலா போன மதுக்கடையை மூட சொல்லுங்க, எங்க குடும்பத்துல பிரச்சனை வருது, அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக எங்க குடும்பத்தை அழிக்க பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதே கோரிக்கை தான் இந்த பக்கமும் இருக்கும். என்னமா, ஏன்னா சோழவந்தான் தொகுதி முழுக்க மக்கள் இதே தான் சொன்னாங்க. தண்ணீர் வசதி இல்லை, கழிவு வசதி இல்லை, அதுபோல பள்ளிக்கூடங்கள் சரியாக இல்லை, கல்லூரி இல்லை என்று கேட்டார்கள். இன்னும் மூடி கிடக்கின்ற அந்த சர்க்கரை ஆலை திறக்கப்பட வேண்டும், அரசு சர்க்கரை ஆலை என்றெல்லாம் என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றி தர நமது சோழவந்தான் தொகுதி ஒரு வளர்ச்சி பெற்ற பகுதியாக மாற நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.